Hi guys, welcome to Muprai Training Academy. So SSC GD 2026 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த 4 டாபிக் இருக்குல்ல, ரீசனிங், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் சார், எப்படி முடிக்கலாம், ஸோ இதெல்லாம் படிச்சா நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் ரீசனிங் தான் போட போறேன். ஏன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வந்து நம்மள வந்து வேலைக்குள்ள எடுத்துட்டு போறதே வந்து ரீசனிங்குள்ள தான் இருக்கு. ஸோ ரீசனிங்கை எங்கு எப்படி தொடங்குவது, எதையெல்லாம் படிக்கணும், 20க்கு 18 கண்டிப்பா எடுக்கலாம். சோ பயப்படாதீங்க, ஓகேவா? பயப்படாதீங்க. சோ இதை சொல்லிட்டு தான் இந்த வீடியோல ஸ்டார்டிங் குள்ள போறேன். கண்டிப்பா உங்களால 20க்கு 18 மார்க்ஸ் எடுக்க முடியும். நான் சொல்ற இந்த டாபிக்ஸ் எல்லாம் உருப்படியா அழகா உட்காந்து படிச்சிட்டீங்கன்னா சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, வரக்கூடிய SSC GD 2026 புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 8/12/2025 தாங்க துவங்க இருக்குது. சோ வரக்கூடிய திங்கட்கிழமை துவங்க இருக்குது. SSC GD தேர்வுக்கான 5 புத்தகங்களுமே விற்பனையில தாங்க இருக்கு. சோ விலை வந்து பாத்தீங்கன்னா 1100 ரூபாய். மேலும் SSC தேர்வுகளை சுலபமா அணுகுவதற்காக பிரம்மோஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபீஸ். இதை பத்தின எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இங்க கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா வேலூர், திருச்சி அண்ட் விருதுநகர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ கிளாஸஸ் பத்தினதாகட்டும், டெஸ்ட் பேட்ச் பத்தினதாகட்டும் அல்லது புக்ஸ் பத்தினதாகட்டும் இந்த நம்பர்ஸ்ல நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? சரி, ரீசனிங் எனக்கு 18 மார்க் வேணும், கம்பல்சரி வேணும். ஏன்னா என்ன பொறுத்தவரை ரீசனிங்க்கு மார்க் நான் எடுக்கலன்னா என்னால கண்டிப்பா இந்த வேலைக்குள்ள வர முடியாது. ஏன்னா எனக்கு மத்த 3 செக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்ஷன்ஸ் தான் சுலபம். அண்ட் தென் நாம் கண்டிப்பா எடுக்கவும் முடியும். 20 கொஸ்டினையும் நீ பார்க்க முடியும், அட்டென்ட் பண்ண முடியும்னா அது இந்த செக்ஷன்ல மட்டும்தான். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றது, ஒரு கொஸ்டின் போட்டோடனே எனக்கு ஆன்சர் வருது, எனக்கு அதோட லாஜிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு உடனே நாங்க அப்படியே அந்த செக்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிடுறது. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. லாட் ஆஃப் பிராக்டிஸ் மட்டும்தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா திறமையா வாழ வைக்கும். உங்களுக்கு 60 நிமிஷம் தான் இருக்கு. 60 நிமிஷமே ரீசனிங் போடுறதுக்கு கொடுக்குது, புரியுது? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 4 செக்ஷன்ஸையும் அட்டன் பண்றதுக்கு தான் உனக்கு 60 நிமிஷம் கொடுக்குறாங்களே தவிர இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு 60 மினிட்ஸ் கொடுக்கல. அப்ப நீ என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு வேகமா பிராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு தான் ரீசனிங் சுலபமா மாறுமே தவிர எனக்கு வந்துருச்சு, எனக்கு தானே நம்பர் சீரிஸ் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு தானே நான் வெண்படம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது உனக்கு பின்னாடி தள்ளி விட்டுரும். சோ ஒரு கொஸ்டினுக்கு நீ அதுக்கப்புறமா டூ மச் ஆஃப் எஃபர்ட் டைம் போட்டு அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரையும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா இன்னும் எவ்வளவு முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் நீ பிராக்டிஸ் பண்ணனா இந்த செக்ஷன்ஸ் மினிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 20 கொஸ்டின் இருக்கும். ஆனா என்னால 15 மினிட்ஸ்க்குள்ள போட முடியணும். சரிங்களா? சாரி சார், என்னால 15 மினிட்ஸ்ல போக முடியல. ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, 18 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணு. அப்ப எனக்கு 20 கொஸ்டின்ஸ்க்கு நீ ஸ்பெண்ட் பண்ண போறது ஐதர் 18 or 15 மினிட்ஸ் தான். சோ இதுக்குள்ள ஒருத்தர் ஒரு காம்படிஷனை முடிக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு காம்படிஷனுக்குள்ள வந்துட்டார். அப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும்ன்றதை கவனிச்சுக்கோ. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது, அது இன்னும் கம்மியா தான் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீ ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜி கிளாசிபிகேஷன்ஸ்லாம், சோ பொம்மை படம் கொஸ்டின் எல்லாம் வரும்ல, நான் வெர்பல் ரீசனிங், அதெல்லாம் அப்படிதான் இருக்க போகுது. சோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் ப்ராடா நாங்க கிளாசிஃபை பண்றது 2 டைப் தாங்க. ஒன்னு வெர்பல் ரீசனிங், இன்னொன்னு என்னது நான் வெர்பல் ரீசனிங். சோ இதெல்லாமே பொம்மை, அது எல்லாமே பொம்மை இல்லாம ஸ்டேட்மெண்ட், இவ்வளவுதான் வித்தியாசமே. அப்போ பொம்மையில இருந்தும் எனக்கு கேள்வி வரப்போகுது, பொம்மை இல்லாம ஸ்டேட்மெண்டாவும் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சோ இததான் படிக்கணும். உருப்படியா படிச்சா இந்த 18 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்ப இங்க உனக்கு ரீசனிங்ல ஒரு 20 கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த 20 கேள்வியில ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் அல்லது 4 கேள்விகளாவது உனக்கு எதுல இருந்தா வரப்போகுது, நான் வெர்பல் ரீசனிங். அதாவது டைம் அதிகமா எடுத்துக்காம ரொம்ப போட்டு உன்னை குழப்பாம எடுத்துட்டு வந்துடும். ஆனா இதையே நீ கேர்லெஸ்ஸா பார்த்தனா உன்னை இதுவே வச்சு செஞ்சு விட்டுரும். அதனால உருப்படியா பாருங்க, 5ல இருந்து 4 கேள்விகள் தாராளமா நான் வெர்பல் ரீசனிங்ல அட்டன் பண்ணலாம். வெர்பல் ரீசனிங்ல தான் மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் வரப்போது. அது என்னென்ன டாபிக்ன்றதான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ நான் வெர்பல் ரீசனிங் பொறுத்தவரையும் இந்த 6 டாபிக்கு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றது, இந்த 6 டாபிக்க உருப்படியா கான்சென்ட்ரேட் பண்ணா உன்னால நான் வெர்பல் ரீசனிங்க ஓரளவுக்கு எளிமையா வந்து அட்டன் பண்ண முடியும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு படவரிசை. சரிங்களா? வட்டமா படம் கொடுத்தோம், இல்ல கட்டத்துக்குள்ள படம் கொடுத்தோம், அந்த படத்தை தொடர்ந்து வரக்கூடிய படம் என்னன்னு கேட்பாங்க. சோ அந்த படங்கள் என்ன மோஷன்ல மூவ் ஆகுது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அங்க வர வேண்டிய விடுபட்ட இடத்துல வர வேண்டிய படத்தை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம்.
அடுத்தது ஃபிகர் கம்ப்ளீஷன், படங்களை நிரப்புதல். கண்டிப்பா ஒரு பாக்ஸ் 4 பார்ட்டா குவார்டரா வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணப்பட்டிருக்கும். சோ 4 பார்ட்டா பிரிக்கப்பட்ட இருக்கிற இடத்துல அந்த 4வது பார்ட்ல என்ன படம் வரணும் அப்படின்றத நீ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். சோ அது வந்து உனக்கு பாக்கி இருக்கக்கூடிய 3 படங்கள் வந்து கைட் பண்ணிடும். சோ அதுவுமே ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அவங்களே சொல்லிடுவாங்க ரொட்டேஷன் இஸ் அலோடா இல்ல ரொட்டேஷன் இஸ் நாட் அலோடா அப்படின்ற மாதிரிலாம். அடுத்தது ஃபிகர் அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன், படங்களுடைய ஒத்தத்தன்மை மற்றும் வகைப்படுத்துதல், அதாவது பகுத்தறிதல் சொல்றாங்க. 4 படங்கள் இருக்கும். அந்த 4 படங்கள்ல ஏதாவது ஒரு தவறான படமும் குறிப்பிடப்படலாம், அல்லது இந்த படம் இந்த படத்துடன் தொடர்புடையதா இருந்தா இந்த படம் வேற எந்த படத்துடன் தொடர்புடையதுன்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். சோ அதுவுமே நீங்க வந்து கொஞ்சம் யூகிச்சு அந்த படத்தை கரெக்டா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டைஸ் ப்ராப்ளம், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிகாஸ் ஏன்னா இங்க இருக்கிறதுலே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா நமக்கு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஆனா அது இங்க கேட்கறது கிடையாது உங்களுக்கு SSCGD-ல. சோ அதுக்கு அடுத்தது அவங்க பெருசா நம்புறது வந்து பகடை கணக்குகள் தான். கொஞ்சமாவது மூளைக்கு வேலை கொடுத்து யோசிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் டயக்ராம்ல. சோ டயக்ராமேட்டிக்கா இருந்தாலுமே இது வந்து ஒரு வேர்பல் கான்செப்ட் தான். சோ அதை வச்சு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ பகடை கணக்குகள் நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க, டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் பகடை கணக்குகள். அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் பகடை கணக்குலாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுனா 10 to 15 செகண்ட்ஸ்ல போடலாம். 10 to 15 செகண்ட்ஸ்ல போடலாம். அதனால டைஸ் ப்ராப்ளம்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், கண்ணாடி பிம்பங்கள் அல்லது தண்ணீர் பிம்பங்கள். ஒரு மனுஷனுடைய கண்ணு எந்த அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ணி அதை பிரிச்சு பாக்குறான் அப்படின்றத செக் பண்றதுக்கான ஒரு கேள்வியா தான் இது பார்க்கப்படுது. இதுவுமே கம்பல்சரி இருக்கும். இதுவுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். ஒரு காகிதத்தை இப்படி மடிச்சு நான் இப்படி வெட்டிட்டு திருப்பி அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த காகிதத்தை ஓபன் பண்ணும்போது அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்றதான் கேட்பாங்க. சோ பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் ரொம்ப சுலபம் தான். சரிங்களா? அப்ப நம்மளை பொறுத்தவரை இதுல எந்தெந்த பாயிண்ட்டுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் 6 டாபிக் எழுதியிருக்கேன், 6மே நீ படிக்கணும். அந்த 6த்துல முக்கியமா படிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைஸ் ப்ராப்ளம்ஸ், 2வது மிரர் இமேஜ், 3வது பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங், 4வது ஃபிகர் சீரிஸ். இந்த 6ல இந்த இது வந்து படிச்சிடுங்க. இது வந்து வச்சு வைங்க ஃபிகர் கம்ப்ளீஷன். இதை தாண்டி இன்னொரு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர். சரிங்களா? எம்பெடட் ஃபிகர் 7வதா ஒரு டாபிக் நான் சொல்றேன். உருவம் பொதிந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. உருவம் பொதிந்துள்ள உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்துல வந்து ஒரு துண்டு கொடுத்துட்டு இந்த துண்டு வந்து எந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு இந்த எஸ்ன்ற துண்டு ஏதோ ஒரு படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, அதாவது வேற வேற படமா இருக்கும். அதுல எதுன்னு கேட்பாங்க. பார்த்தாலே ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கலாம். ஆனா கண்ணு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கண்ணு நல்லா தெரியும்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இது எல்லாமே நான் வெர்பல். இதே வெர்பல் ரீசனிங் குள்ள போனீங்கன்னா நான் ரொம்ப எல்லாம் சுத்தி வளைச்சுலாம் போடல. 8 டாபிக், ஒரு டாபிக் எழுத மறந்துட்டேன், அதுக்குள்ள இதுல சேர்த்து விட்டுறேன். சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக், அதை விட்டுட்டேன் நான் பார்த்துட்டு. சரிங்களா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இருக்கை அமைப்பு முறை, தமிழ்ல சொல்றதா இருந்தா இருக்கை அமைப்பு முறை. சோ இதுல இருக்கக்கூடிய இத உருப்படியா பார்த்தாலே கண்டிப்பா நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மார்க் வந்துடும். சரிங்களா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, வெர்பல் ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நான் கோடிங் அண்ட் டீகோடிங் தான் சூஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு ஸ்லாட்ல 3 கேள்விகளாவது வரலாம் அல்லது 2 கேள்விகளாவது வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனிங்ல ஒரு நல்ல மார்க் நல்லபடியா எடுக்கலாம்னா அது இதுலதான். சோ கோடிங் டீகோடிங் பொறுத்தவரை லாட் ஆஃப் லாஜிக்ஸ் இருக்கு. நீ எந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு, நான் சிம்பிளா சொல்றேனே, ஒரு 10-15 கோடிங் டீகோடிங் டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணு. நீ ரீசனிங்ல ஒரு டாபிக் முழுசா முடிச்சாலுமே கோடிங் அண்ட் டீகோடிங் மட்டும் ஒரு 10 கொஸ்டின் புதுசா கத்துப்படி. ஏன்னா இதை பொறுத்தவரையும் இது ஒரு 3 கேள்வியாவது ஒரு ஸ்லாட்டுக்கு வந்துடும். ஒரு ஸ்லாட்டுக்கு 3 கேள்வி வருதுன்னா அந்த 3 கேள்வி அநியாயம் விட முடியுமா? 6 மார்க்குங்க. சோ அதனால இதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா அனாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன், ஒத்தத்தன்மை மற்றும் பகுத்தறிதல். சோ ஒத்தத்தன்மைனா எப்படி இது இவனோட ரிலேட் ஆகுறாங்க, அது இதோட ரிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீ காலைல ஒரு கொஸ்டின் கூட வச்சிருந்தேன். அது என்னன்னா தட் மீன்ஸ் ரத்த சோகை என்பது ரத்தத்துடன் தொடர்புடையது என்றால் அராஜகம் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். சோ அந்த மாதிரி யோசிச்சு போடணும். இப்ப ரத்த சோகை ரத்தத்துடன் தொடர்புடையதுன்னா எப்படி இருக்கும்? ரத்த சோகைன்ற ஒரு நோய் ரத்தத்தினுடைய குறைபாட்டாலதான் வரும். அப்ப அராஜகம் எப்ப வரும்னா அரசாங்கத்தினுடைய ஆட்சிகள் எப்ப குறைய ஆரம்பிக்குதோ, அரசாங்கத்தினுடைய கவனம் எப்ப இந்த சமுதாயத்தின் மேல குறைய ஆரம்பிக்குதோ அப்பதான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அராஜகம் வரும். சோ இந்த மாதிரி அனாலஜி வந்து கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க. பெரும்பாலும் அனாலஜியை பொறுத்தவரையும் வார்த்தைகளா இருக்குங்க, இல்லைன்னா நம்பர்ஸா இருக்கும். ஆனா ரீசன்ட் ட்ரெண்ட்ல SSC-ல பகுத்தறிதல் கிளாசிபிகேஷன் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. தவறானது எது எப்பவுமே இப்ப எதை வச்சு அமையுதுன்னா நம்பர்ஸ் வச்சு, லெட்டர்ஸ் வச்சு அமையுது, எழுத்துக்களை வச்சு அமையுதுமா. A to Z இருக்கக்கூடிய லெட்டர்ஸை வச்சுதான் பகுத்தறிதல் ஈஸியா கிளாக் பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ்ல வந்து அந்த கிளாசிபிகேஷன் வந்து எதை வச்சு அமையுதுன்னா அந்த லெட்டர்ஸை வச்சுதான் அமையுது.
இந்த நம்பர் லெட்டர் கிளஸ்டர்ஸ்ல ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு, அது என்ன தவறுன்றதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சலாம், ஏன்னா எல்லாத்தோடைய ஆன்சருமே அந்த ஏல இருந்து Z வரை இருக்கக்கூடிய 26 லெட்டர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. சோ இதை நீ உருப்படியா படிச்சுட்டுனா இந்த ரெண்டுத்தையுமே கூட அசால்ட்டா அடிச்சிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்ன்றது எண் வரிசை, லெட்டர் சீரிஸ்ன்றது எழுத்து வரிசை. இதை வச்சேதான் ஆல்பா நியூமரிக் சீரியஸ்னு ஒரு சீரியஸ் உருவாக்குவோம். அப்ப இந்த சீரியஸை பொறுத்தவரையும் இதுவுமே உனக்கு ஏல இருந்து Z வரையும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா லெட்டர் சீரியஸ் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அடிச்சு விட்டுடலாம். இன்னொன்னு என்ன, நம்பர் சீரியஸ். நம்பர்னா என்ன விடுபட்டு இருக்கு அந்த நம்பர்ஸ் அப்படின்னா இது ஒரு கேள்வி அது ஒரு கேள்வி, அல்லது இது 2 கேள்வி அது ஒரு கேள்வி, இதுல இருந்து கூட 3 கேள்விகள் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பிளட் ரிலேஷன். ஒரு கேள்விதான் கேட்க போறான், கொஞ்சம் லாஸ்டா படிங்க. ஏன்னா லாஸ்டா நீங்க படிச்சாதான் எக்ஸாம் போகும்போது நல்லா ஞாபகத்துல இருக்கும். அதனால பிளட் ரிலேஷனை ஒழுங்கா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். 2 கேள்வியாவது வருதுங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப ஈஸியான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா தான் இருக்கும். நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல. அதனால எப்படி டெய்லியும் ஒரு 10 கோடிங் டிகோடிங் பிராக்டிஸ் பண்ண சொல்றோம், அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீ எப்ப கத்துக்கிறியோ அதுல இருந்து டெய்லியுமே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்ல 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்டாவது போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டெய்லியும் போடும் போது உனக்கு பிராக்டிஸ் அதுவே வந்துடும். சோ நாங்க அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் செட் புக்குமே கூடிய சீக்கிரத்துல கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்தது எம்ஓடி. எம்ஓடினா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லக்கூடிய கணித செயல்கள். அதாவது பிளஸ்ன்றத மைனஸா மாத்து, மைனஸ்ன்றத பிளஸ்ஸா மாத்து, பெருக்கல வகுத்தலா மாத்து, வகுத்தல பெருக்கலா மாத்துன்னு சொல்லுவாங்க. சாதாரண போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டியதுதான். அடுத்தது ஆல்பபெட் டெஸ்ட், அகரவரிசை தேர்வு. அகரவரிசை தேர்வு எப்படி இருக்கும்னா ஒரு டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை செக் பண்ற மாதிரி இருக்குமா. டிக்ஷனரி ஆர்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன இருக்கும், நான் ஒரு 5 வார்த்தை கொடுத்துட்டு இந்த 5 வார்த்தையும் டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஆல்பபெட் டெஸ்ட். இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர். ஒரு படமோ அல்லது ஒரு கட்டத்திலேயோ ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கும், அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உனக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது நம்பர் சீரிஸ். எண் வரிசையை பிராக்டிஸ் பண்ணனா இதுவும் உனக்கு பிராக்டிஸ் ஆயிடும். சரிங்களா. அடுத்தது சிலாகிசம், பகுப்பாய்வு. பகுப்பாய்வை பொறுத்தவரையும் இந்த வென் டயகிராம வச்சுதான் பகுப்பாய்வுன்ற ஒரு டாபிக்கே உருவாச்சு. சோ பகுப்பாய்வு நாங்க நல்லா நடத்திருக்கோம். எங்க முப்படை சேனல்லே போயிட்டு சிலாகிசம் அப்படின்னு சொல்லிட்டு முப்படைன்னு போடுங்க, வரும். அதுல இருக்க வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பாருங்க. மோர் தென் எனஃப் ஃபார் SSC GDக்கு. அடுத்தது வெண்படங்கள். வெண்படங்கள் ரொம்ப 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 சுலபமான ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். நீ ரொம்ப கிரிட்டிக்கலா இல்லைன்னா ரொம்ப யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வைக்க மாட்டாங்க. இவ்வளவுதாங்க. இந்த டாபிக்ஸை படிச்சா மட்டுமே உன்னால 18 மார்க் சுலபமா எடுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி தாங்க, டெய்லியுமே கோடிங் டிகோடிங் ஒரு 10 கொஸ்டின் அல்லது மினிமம் ஒரு 7 இல்ல 5 கொஸ்டினாவது பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ் டெய்லியுமே ஒரு 5 டெய்லியுமே இதெல்லாம் மாத்திர மாதிரி எடுத்துக்கிற மாதிரி தான். இந்த எக்ஸாம் போற வரையும் இது ஒரு 5 கொஸ்டின், இது ஒரு 5 கொஸ்டின், அதுக்கு அடுத்தது இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் ஒரு 2 கொஸ்டின் டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. வென் டயகிராம் ஒரு 5 கொஸ்டின், அடுத்தது சிலாஜிசம் ஒரு 2 கொஸ்டின், நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் ஒரு 5 கொஸ்டின், இந்த ஆல்பபெட் டெஸ்ட் அந்த டிக்ஷனரி ஆர்டர்ல எடுக்க சொன்னல அது ஒரு 3 கொஸ்டினாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டெய்லியும் 2 போட்டுடணும். கோடிங் டிகோடிங் டெய்லியும் ஒரு 10வது போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இதெல்லாம் டெய்லியும் போடும்போது இதுவே உனக்கு லாட் ஆஃப் பிராக்டிஸ் கொடுத்துரும். அப்ப நீ ஒரு டாபிக்கை படி, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்கை உருப்படியா படிச்சுட்டு இதெல்லாம் டெய்லி நான் சொல்ற மாதிரி இந்த கொஸ்டின் இத்தனை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரீசனிங் 15 நிமிஷம் நான் சொல்றதே அதிகம் தான். அதை விடவும் கம்மியாகவும் நீ முடிக்கலாம். நல்ல பிராக்டிஸ் வந்துச்சுன்னா ஈஸியாவே முடிக்கலாம். லாஜிக்ஸ் அப்பதான் மைண்டுக்கு தோண ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா 15 நிமிஷம் அல்லது 18 நிமிஷத்துல ரீசனிங் செக்ஷனை முடிச்சு தள்ளிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ல பொறுமையா உட்காந்து GS படிக்கலாம், GK படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், அண்ட் தென் மேக்ஸ் படிக்கலாம். சோ நல்லபடியா படிக்கலாம். சோ ஒவ்வொரு வீடியோல அடுத்தடுத்த ஐடியாஸ் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ ஒரு சப்ஜெக்ட பத்தின அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.